ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நகர்ப்புறத்தில் எப்படி ஒரு கடை வச்சுருக்கவங்க ட்ரேட் லைசன்ஸ் அல்லது ஒரு பிஸ்னஸ் லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி இப்போது கிராமப்புறத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் லைசன்ஸ் அல்லது பிஸ்னஸ் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த தொழில் செய்கிறவங்களாம் இந்த ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும், இது எப்படி வாங்கணும், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்கும், இந்த ட்ரேட் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், இது வருஷம் நம்ம வாங்கணுமா இல்லை ஒரு டைம் வாங்குறது மட்டும்தானா, ஸோ இது போன்ற பல தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக இந்த கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஜூலை 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மொத்த தகவலும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் இந்த stationaryprinting.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க், ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் லிங்க்கு நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஓவராலாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர், கெசட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 348 ஜூலை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஷார்ட் டைட்டில் பாருங்கள், தீஸ் ரூல்ஸ் மே பி கால்டு த தமிழ்நாடு வில்லேஜ் பஞ்சாயத் கிராண்ட் ஆஃப் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் லைசன்ஸ் ரூல்ஸ் 2025. இந்த விதிமுறை 2025 இப்போ தான், இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ட்ரேட் அல்லது பிஸ்னஸ் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, அமல்படுத்தியிருக்கிறாங்க. லைசன்சிங் ஆஃப் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், அதாவது இங்கே பாருங்கள், நோ பர்சன் ஷல் கேரி ஆன் எனி ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் மென்ஷன்ட் இன் ஷெட்யூல்ஸ். ஷெட்யூல்ஸ்னால் கீழே அட்டாச்மெண்ட்டில் இருக்கும். இந்தந்த தொழில் பண்ணுறவங்களாம் இந்த ட்ரேடு லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா தொழிலுமே அதில் கவர் பண்ணிட்டாங்க. அந்த தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக அந்த ட்ரேட் லைசன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஒன் ஆஃப் த ஐடென்டி ப்ரூஃப், அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோ, ஆதார் கார்டோ அல்லது அதர் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஐடென்டி கார்டு, இப்போ பேன் நம்பர், ஸோ பேன் கார்டு, இதெல்லாம் கம்பல்சரி வேணும். இப்போ நீங்கள் ஒரு கடை வாடகைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா லீஸ் டீடு அல்லது ரெண்டல் அக்ரிமெண்ட்டு அல்லது சொத்து வரி ரசீது, ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேலிடிட்டி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு அதுக்கான வேலிடிட்டி. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டைமையும் நீங்கள் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ், உங்களுடைய தொழில் என்ன தொழிலோ அந்த தொழிலுக்கு ஏற்ற சார்ஜஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும். அப்படி இல்லைனா எப்படி நம்ம இன்சூரன்ஸ் 5 வருஷத்துக்கு போட்டுக்கிறோம், அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு இந்த ட்ரேட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் 3 வருஷத்துக்கான ஃபீஸ் கட்டினீங்கன்னா 3 வருஷத்துக்கு அந்த ட்ரேட் லைசன்ஸ் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, லைசன்சிங் ஆஃப் ப்ரைவேட் ஸ்டாண்ட் அண்ட் ஷெல்டர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர் ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க அல்லது 4 வீலர் ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு கடை நடத்திட்டு வரீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரேட் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக லைசன்சிங் ஆஃப் ப்ரைவேட் பாத்ரூம். இப்போ நீங்கள் தனியாக ஒரு ப்ரைவேட் பாத்ரூம், லெட்ரின், யூரினல்ஸ் வச்சு அது மூலமாக நீங்கள் காசு வசூலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கும் இந்த ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி லைசன்சிங் ஆஃப் ஸ்பா, மசாஜ் பார்லரு, பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைசன்சிங் ஆஃப் ப்ரைவேட் ஸ்லாட்டர் ஹவுஸ். ஒரு கறிக்கடை வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கும் ட்ரேட் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. இதில் அப்படியே இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 11ஆவது பேஜ், அதுக்கு முன்னாடி வேலிடிட்டி ஆஃப் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பெய்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கான ட்ரேட் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கான ட்ரேட் லைசன்ஸ் நீங்கள் வாங்கலாம். இது வில்லேஜ் பஞ்சாயத்து மூலமாக நீங்கள் இந்த ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கணும். ஓகே, அடுத்ததாக அப்படியே 11ஆவது பேஜுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெரிய அர்பன் பஞ்சாயத்து அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கடை அந்த நகர எல்லை பகுதியில் இருக்குது அப்படின்னா, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையே நகர எல்லை பகுதியில் இருக்குன்னா அது பெரிய அர்பன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அதர் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ அவங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நேனோ என்டர்பிரைசஸ் வச்சுருக்கீங்க, அதாவது நேனோ என்டர்பிரைசஸ்ன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் 5 லட்ச ரூபா அந்த தொழிலில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான டேர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு 15 லட்ச ரூபாய் அல்லது 15 லட்சத்துக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் வந்து நானோ என்டர்பிரைசஸ், 15 லட்சத்துக்குள்ளே தான் டேர்ன் ஓவர் வருது அப்படின்னா நானோ என்டர்பிரைசஸில் வரும். ஸோ அவங்க வந்து பெரிய அர்பன் பஞ்சாயத்துக்கு மினிமம் 1000 ரூபா ட்ரேட் லைசன்ஸ், மேக்ஸிமம் ஃபீ வந்து 3000 ரூபா வரைக்கும் வசூலிக்கிறாங்க. அதர் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு 250 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் வசூலிக்கிறாங்க. அதே மாதிரி மைக்ரோ என்டர்பிரைஸ்னால் என்ன கேட்டகரி, மீடியம் என்டர்பிரைசஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த அப்ளிகேஷன் லைசன்ஸ் ஃபீ வந்து நானோ என்டர்பிரைசஸ் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு வந்து பொருந்தும், லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்குலாம் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறது கீழே அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செங்கல் சூழலேருந்து எல்லாமே பூச்சிமண் தயாரிக்கிறதுலேருந்து எல்லா பிஸ்னஸும் இதில் வந்து அடங்கும். லெதர் குட்ஸ் ப்ராடக்ட்ஸு, கார்மெண்ட்ஸு, ஹார்ட்வேர் கடை வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கடை வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் ஆஃப் டீ, மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஃபி. ஸோ இந்த தொழில் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்துடும். அடுத்து ஸ்கெடியூல் 2, முதல்ல நம்ம பார்த்து ஸ்கெடியூல் 1. ஸ்கெடியூல் 2ல் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ பாருங்கள். பெரிய அர்பன் பஞ்சாயத்துக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபா, லைசன்ஸ் ஃபீஸ் வந்து 700 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் வசூலிக்கிறாங்க. அதர் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு 500 ரூபாயிலேருந்து 7000 ரூபா. அப்போது இந்த ஷெட்யூல் 2ல் எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் வருது அப்படின்னு பாருங்கள். ஸ்டோரிங் அண்ட் செல்லிங் ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு, சிவிங் மெட்டீரியல்ஸு, சிவிங் மிஷின்ஸுக்கு, தையல் இயந்திரம், அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஹோம்மேட் ப்ராடக்ட்டு, ஏசி சர்வீஸ் பண்ணுறது, சர்வீஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன்ஸ் முதற்கொண்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி அதுக்கும் ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரி சார்ஜிங் பண்ணக்கூடிய ஷாப்பு, ஹெல்மெட் ஷாப்பு, மோட்டார் வெஹிக்கிள் ஷோரூமு எல்லாமே வந்துச்சுங்க. அதில் எதுவுமே இல்லைன்னு கிடையாது. நகர்ப்புறத்தில் எப்படி வந்து ஒரு தொழிலுக்கு அவங்க ட்ரேட் லைசன்ஸ் வசூலிக்கிறாங்களோ அதே மாதிரி கிராமப்புறத்தில் கிராம பஞ்சாயத்துலேயும் அந்த கடைங்களுக்கு அந்த தொழிலுக்கான ட்ரேட் லைசன்ஸ் நம்ம வாங்கி தான் ஆகணும். கேபிள் டிவி சர்வீசஸ்ஸு, ஃபோட்டோ ஷாப்பு, ஹேர் கட்டிங் ஷாப்பு எல்லாமே இதில் வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே பாருங்கள், அப்ளிகபிலிட்டி ஷெட்யூல் 3 டீ ஷாப், டீ கடைக்கும் இருக்குது, வித் ஆர் வித்தவுட் சீட்டிங் ஏரியா. முடிஞ்சு போச்சு. நீங்கள் டீ கடை வச்சுருக்கீங்க, அங்கே டேபிள் கேபிள் சேர் எதுவுமே இல்லைனாலும் டீ கடை வச்சுருந்தாவே கண்டிப்பாக ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாட்ஜிங் ஹவுசஸ்ஸு, கல்யாண மண்டபம், அதே மாதிரி பப்ளிக் பில்டிங்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து ட்ரேட் லைசன்ஸ் வாங்கி தான் ஆகணும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ மினிமம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 7000 ப்ளஸ் 10,000 வரைக்கும் போகுது. இந்த ட்ரேட் லைசன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ரினியூ பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் 5 வருஷத்துக்கு கூட ஒட்டுக்காக வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணி பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும். அடுத்ததாக ஃபார்ம் 2ல் சி ரூல் 5(2) இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ரைவேட் ஸ்டாண்டு அண்ட் ஷெல்டர் ஃபார் வெஹிக்கல், 2 வீலர் பார்க்கிங் 4 வீலர் பார்க்கிங் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி லைசன்ஸ் ஃபார் ப்ரைவேட் வாஷ் ஹவுஸ். ப்ரைவேட் வாஷ் ஹவுஸ் அப்படின்னா இப்போ தனியாக ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சு துணி துவைச்சி கொடுப்பாங்க, துணி துவைச்சி அயன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கும் இந்த ட்ரேட் லைசன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் வாரியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கொண்டு போய் நீங்கள் கொடுத்து ட்ரேட் லைசன்ஸ் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் லைசன்ஸ் இல்லாமல் இனி கிராமப்புறத்தில் எந்த ஒரு கடையும் நம்ம ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த ட்ரேட் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா சட்டத்தின்படி எவ்வளோ ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.